Hello guys, welcome to VL Jurgam. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா USB கூலிங் ஃபேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்த USB கூலிங் ஃபேன்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா ப்ரீமேட் மெசேजेस கிடையாது. உங்களுக்கு தேவையான கஸ்டம் மெசேजेस வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அதோட என்னென்ன இது இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை LEDs இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 LEDs இருக்குது. அந்த 11 LEDs யூஸ் பண்ணி 360 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது அந்த 11 LEDஸ்லேருந்து மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா CD ஒன்று இருக்குது, சின்ன CD. இந்த சின்ன CD யூஸ் பண்ணி இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் வந்து அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணோம்ல, அது ஆர்டினரியாக டைப் பண்ண முடியாது. இந்த சாஃப்ட்வேரை இதை இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேரில் மெசேஜ் டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த LED கூலிங் ஃபேனுக்கும் உங்களோட லேப்டாப்புக்கும் இல்லை பிசிக்கும் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மெசேஜை வந்து சென்ட் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த கேபிள். இப்போ வாங்க நம்ம அந்த கூலிங் ஃபேனை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒண்டி தான் இருக்குது, RGB வேரியண்ட்டில் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்ததில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 LEDs உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ரிஜிடாக இல்லை, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த CD யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபேனில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது தான் சொல்லி பார்க்க போகிறோம். நான் கம்ப்யூட்டரில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளேடு கீழே பார்த்தீங்கன்னா USB கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இந்த கேபிள் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இந்த கேபிள் வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லேப்டாப்பில் இல்லை கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கனெக்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் USB இது இடத்துல வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து USBயோட இங்கே கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு CD வந்து தருவாங்க. இந்த CD யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CD வந்து டிரைவரில் வந்து செட் பண்ணிவிட்டு லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நம்பர் 1 கிளிக் பண்ணிவிட்டு அது ரேர் ஃபைல் இருக்கும். அந்த ரேர் ஃபைலை தூக்கின்னு போய் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இது வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி சொல்கிறேன்னு சொல்லி ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கிப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ்க்கான டைம் போய் கரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து அது கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் காமிக்கும். எடிட் மாரி ஒரு சிம்பிள் காமிச்சு பென்சில் மாதிரி அது கிளிக் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த டிஸ்பிளே தான் இப்படி ரொட்டேட் ஆகும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கும். இப்போ வந்து நம்ம சேனலோட நேம் டைப் பண்ணுறேன். நான் வந்து வீடியோ அழிச்சு விடுறோம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமேட் சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து முன்னாடியோ பின்னாடியோ உங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து கிஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான இது. நீங்கள் வாங்கிட்டு யாருக்குன்னா வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெசேஜஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த ஃபேன் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க USBலையோ இல்லை வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் கூட கனெக்ட் பண்ணலாம். பவர் பேங்க்கில் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். லேப்டாப்பில் தான் கிடையாது, இல்லை பிசியில் தான் கிடையாது. ஃபோன் சார்ஜர் அந்த USB கேபிள் ரிமூவ் பண்ணிட்டு இதை செட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டோன்னே அதிலே காமிக்கும் என்ன மாதிரி வியூ காமிக்கும்னு சொல்லிட்டு
ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பட்டன் இருக்கும். சென்ட் பட்டன் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து உங்கள் கூலிங் ஃபேனுக்கு வந்து சென்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் ஃபாண்ட்டுன்னு இருக்கும், சிஸ்டம் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். சிஸ்டம் ஃபாண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சிஸ்டம் ஃபாண்ட் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது கிளியராக இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா டைப் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர், லெஃப்ட் டு ரைட்டு, டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த மாதிரி இருக்குது. நான் சென்டர் வைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெவல்யூஷன் ஃபுல் ரொட்டேஷன் இருக்குல்ல 360 டிகிரிக்குமே காமிக்கும். இப்போ நான் சப்ஸ்கிரைப்னு கொடுக்குறேன். அந்த இதுவெலாம் கொஞ்சம் நல்லா இல்லை. இப்போ இது பாருங்கள், நல்லா ஃபுல் டாப் டு பாட்டமுக்கும் ஃபுல்லாக கவரேஜ் ஆகுது. இதில் வந்து இன்வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துல ஒண்டி லைட் ஆஃப் ஆகிடும், மற்ற இடத்துலலாம் லைட் எரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2084 ரோம் இருக்குது. அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது கூலிங் ஃபேனில் லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெசேஜஸ் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இப்போது இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹாலோ, அதாவது அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு சுற்றி இருக்கிறதுல வந்து அவுட்டர் ஸ்ட்ரோக் மாதிரி காமிப்போம். லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, டிஸ்ட்ரிபியூட்டடு உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4th மெசேஜ் டைப் பண்ணுங்கள். 4th மெசேஜ் என்ன டைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க ஒரு நிமிஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சிம்பிள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்து கன், ஹார்டின் அந்த மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இஷ்டம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜெர்மன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் யூசர் ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்லாம் வந்து யூசர் ஃபாண்ட்டாக இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்கும். மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் மாதிரி காமிச்சிட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காமிக்கும். அதெல்லாம் ஜூம் பண்ணி காமிக்கும். அந்த யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இது தெரியல, அப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போய் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் சும்மா நன்றின்னு சொல்லி டைப் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3, 2, 1 ஸ்டார்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட ப்ரோக்ராமிங் வந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கனெக்ட் பண்ணியிருந்தேன். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் நெக் டைப் சொல்லுவாங்க. ஏன்னா கூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங் நெக் இருக்கும். இதுக்குள்ள வந்து ஃப்ளெக்சிபிள், உங்களுக்கு எந்த சைடு தேவையோ அந்த சைடு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். மோஸ்ட்லி ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுங்கள், ஏன்னா பிளேத்தில் வந்து கை டச் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப் இருக்குது, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தான் பார்ப்பேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த யூஎஸ்பி லைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனல் வீடியோலஜி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல்ஸ் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆல்வேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Make him spicy, Papa.